அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. இமயமலையில் என்னோடய எல்லா பயணங்களும் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நான் இந்த பயணம் வந்து திட்டமிடாத ஒரு பயணம் தான். இந்த பயணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி தேதி வந்து ஜூன் 1, 3ஆம் தேதி சென்னை திரும்புகிறேன். பாபாஜி கேவ் போன தடவை போகும்போது நாகா சாது ஒருத்தங்களை சந்தித்தேன். அந்த நாகா சாது வந்து நம்ம தமிழ் ஆள். அவனை இந்த தடவை சந்திக்க முடியல. நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி. கடைசியாக நாங்கள் கிளம்பும் போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறப்போ குறிப்பாக இந்த இடத்த பற்றி சொன்னாங்க. இமயமலையில் காசார் தேவின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த காசார் தேவி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் உலகத்தில் 3 இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்கார். அதில் வந்து ஒரு இடம் இந்த காசார் தேவி திருக்கோவில் அமைந்துள்ள இடம். இது மட்டும் சிறப்பு கிடையாது, இன்னொரு பெரிய சிறப்பு, உலகத்தில் 3 இடத்துல வந்து மிகப்பெரிய காந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பூமியோட கதிர்வீச்சை வந்து அதிகமான செயல்பாடுகள் வந்து 3 இடத்துல இருக்குன்னு இருக்காங்க. ஒன்று வந்து இந்த இடம் காசார் தேவி. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்குது தான் உள்ளே இருக்காங்க அம்மன். இந்த இடத்துல தான் அந்த காந்த ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி மச்சு பீச்சில் ஒரு இடமும் ஸ்டோன் பெஞ்சுன்னு சொல்லி ஒரு இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய அற்புதம். நம்ம இந்தியாவில் நம்ம இமயமலையில் இப்படி ஒரு இடம் இருக்கு வருது. அப்போ அந்த அம்மா தான் நாகாசாது அம்மா தான் சொன்னாங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணலை. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுங்களேன், நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை இந்த கிரகம் உங்களுக்கு கொண்டு வந்து விடும். நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதை இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நம்புறதுக்கூட பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த தேடை மெடிடேஷன் என் குருநாதர்கிட்ட சொன்னேன். தேடை மெடிடேஷன் பண்ணுறப்போ நிறைய அமானுஷ்யம் அற்புதம் நடக்கின்றப்போ அவர் கண்டிப்பாக நடக்கும்னாரு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து போனதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக என் குருநாதர்கிட்ட சொல்லுவோம். ஏன்னால் நான் இங்கே வரப்போ இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சில பேர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாமே தேடை மெடிடேஷன் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. ஸோ இயற்கை பாருங்கள், என்னை எப்படி யார் மூலயமா, நாகாசாது மூலயமா இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து வந்து ஒரு பெரிய அதிசயம். உள்ள வைஷ்ணவி தேவி மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தான் காசர் தேவி மாதான்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பராசக்தியோட வடிவம், துர்கையோட வடிவம். உண்மையிலே இந்த இடம் வந்து அபரிவிதமான ஒரு காற்று. நான் வந்து இமயமலை பயணங்களே ரொம்ப மிஸ்டிக்காக ஃபீல் பண்ணது 2 இடம். ஒன்று வந்து பாதாள் புவனேஸ்வரி, இதுக்கு முன்னாடி காணொலியில் பார்த்துருப்பீங்க. 2வது இந்த இடம். இப்படி இந்த இடத்துல இருக்கிற காற்று சவுண்டு மாதிரி இது வரைக்கும் நான் வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காற்று. இதற்கு நேர் எதிரில் தான் விவேகானந்தர் உட்காந்து தவம் பண்ணியிருக்காரு. அவர் எங்கே எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சக்தி ஈர்த்து கொண்டு வந்திருக்கு. அவர் அல்மோரா வரைக்கும் வந்தவரை ஏதோ ஒரு சக்தி வந்து இல்லை இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி கூட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவர் இந்த கோயில் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. மிகப்பெரிய அற்புதமான இடம். உலகத்தில் 3 இடத்துல அபரிவிதமான காந்த ஈர்ப்பு சக்தி இருக்குன்றத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அதோட பதிவும் இதோட போடுறேன் பாருங்கள். அந்த 3 இடத்துல ஒரு இடம் இந்தியாவில் இருக்குன்றது வந்து நம்ம மண் வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம் வாய்ந்த மண் பாருங்கள். முருகரோட கருணையால் தான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லணும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.